1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. உரிச்ச பச்சை பட்டாணி 1/2 கப், இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகா 1. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த அரைச்சி விழுதை சேர்த்துக்கலாம். பாதி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பூரி மாவுலேயும் உப்பு போட்டு தட்டிஞ்சிருக்கோம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பூரி மாவில் வச்சு நம்ம இந்த பூரியை தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பூரியை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான எம்மியான ஆரோக்கியமான மட்டர் பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.